எல்லா கட்சியும் உருப்படுவாங்க தாவேகா கிட்ட வர்றதுக்கு. திமுக தவிர மற்ற எல்லா கட்சியும். திமுகவுக்கு அந்த லாயல்ட்டி விட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன லாயல்ட்டி அரசியல்ல? திமுக கிட்ட அவங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? லாயல்ட்டியா? திமுகவுக்கு லாயல்ட்டி இருந்திருக்கா? அவங்க பாஜகவோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. நாளைக்கு தேவைப்பட்டா பாஜகவோடையும் கூட்டணி வைப்பாங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரே தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்ன்றாங்க. அதிமுகவே இப்ப ரெடியா இருக்கா? சிறிய கட்சிகளுக்கு என்ன பெரிய குறைச்சல் இருக்க போகுது? நிச்சயமா. திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வியை விட ஸ்டாலின் அவர்களுக்கு இது பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அவரோட சொந்த தொகுதியில் அவர் தோக்குறாரு. மக்கள் அவங்களோட தீர்ப்பை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. திமுக எனக்கு வேண்டாம், எனக்கு மாற்றம் வேணும். அதனாலதான் லேண்ட்ஸ்ல இப்படி இவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு சுனாமியா விஜய் ஜெயிச்சிருக்காரு இன்னைக்கு. திமுகவும் காங்கிரஸ் எப்படிங்க சேர முடியும்? அவங்க இந்தியன் நேஷனலிசம் பேசக்கூடிய கட்சி, நீங்க திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சி. கம்யூனிஸ்டும் திமுக எப்படிங்க சேர முடியும்? அது கம்யூனிஸ்ட் கட்சி, இது முதலாளித்துவ கட்சி. பிசிகேவும் திமுக எப்படி சேர முடியும்? அம்பேத்கரையும் பேசக்கூடிய கட்சி, நீங்க ஒரு பிசி பார்ட்டி. அப்ப எல்லாருமே கொள்கை கோட்பாடெல்லாம் சுடுகாட்டுல புதைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. சேகர் பாபு இப்ப அழுதுட்டு இருக்காரு. தூய்மை பணியாளர்கள் எப்படி நடத்தினாரு அவரு? தூய்மை பணியாளர்கள் அழுதாங்க, கதர்னாங்க, கெஞ்சினாங்க, கூவத்துல இறங்கி போராடினாங்க, கடல்ல இறங்கி போராடினாங்க. நீங்க அதெல்லாம் மதிக்கவே இல்லை. எவ்வளவு ஏளனமா பேசுனீங்க. ஏளனமான்றதை விட ரொம்ப அதிகார துணியில நீங்க பேசுனீங்க. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் எடுத்த பல பேட்டிகள், நீங்கள் கொடுத்த பல பேட்டிகள்னு பல வருஷம் தொடர்ச்சியாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களை வெகு நாள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களே பேட்டி இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. சார், இப்போ தாவேகா தான் தனிப்பெரும் கட்சியாக இருக்கு. அவங்க பெரும்பான்மை இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்கல. ஆனால் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு இப்போ காங்கிரஸ்லாம் தயாரில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. காங்கிரஸ் கிரீன் சிக்னல் தான் வருது. அப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் இப்போ தாவேகா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? சட்டசபை எப்படி அமைய இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எல்லா கட்சியும் உருப்படுவாங்க தாவேகா கிட்ட வர்றதுக்கு. திமுக தவிர மற்ற எல்லா கட்சியும். திமுகவுக்கு அந்த லாயல்ட்டி விட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக என்ன லாயல்ட்டி அரசியல்ல? திமுக கிட்ட அவங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? லாயல்ட்டியா என்ன? கட்சிகளுக்கெல்லாம் லாயல்ட்டிலாம் எதுவும் கிடையாது. திமுகவுக்கு லாயல்ட்டி இருந்திருக்கா? அவங்க பாஜகவோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. நாளைக்கு தேவைப்பட்டா பாஜகவோடையும் கூட்டணி வைப்பாங்க. இதை நான் தவறா சொல்லல, இதான் யதார்த்தம். அதிமுகவும் அதே மாதிரிதான், தேவைப்பட்டா கூட்டணிகளை மாத்திப்பாங்க. சிறிய கட்சிகளும் அதே மாதிரிதான், தேவைப்பட்டா கூட்டணிகளை மாத்திப்பாங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரே தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்ன்றாங்க. தலைமை அதுக்கு விருப்பம் தெரிவிக்கலனாலும் உள்ள இருக்கவங்க சண்டைக்கு வராங்க, கண்டிப்பா வச்சு ஆகணும்ன்றாங்க. அதிமுகவே இப்ப ரெடியா இருக்குன்னா சிறிய கட்சிகளுக்கு என்ன பெரிய குறைச்சல் இருக்க போகுது? நிச்சயமா. ஏன் எல்லாம் விருப்பப்படுறாங்க கூட்டணி வைக்கணும்னு? பவர் ஷேர் கிடைக்குது. பவர் கிடைக்குதுல்ல உங்களுக்கு. இவ்வளவு நாளா திராவிட கட்சிகளோட சிறிய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் உங்களோட அதிகாரம் பகிர்ந்ததே கிடையாது. இப்ப தாவேகாவோட வச்சா உங்களுக்கு அதிகாரத்தை ருசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப அதிமுக திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பவர் சென்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க மினிஸ்டர் பதவி எல்லாம் கொடுக்கணும். சின்ன சின்ன கட்சிகள்னா அந்த அளவுக்கு. தாவேகாவுக்கு இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் பவருக்கு வராங்க. எனக்கு இந்த மினிஸ்டர் கொடுக்கலாம், கட்சியை உடச்சிருவேன் யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. நிச்சயமா. ஸோ நீங்க தாவேகா ஒரு 3-4 போர்ட்போலியோவை சிறிய கட்சிகள் கொடுக்கறதால தாவேகாவுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. கிடைக்கிறதெல்லாம் தாவேகாவுக்கு லாபம் தான். ஆனா சிறிய கட்சிகளுக்கு அது பெரிய லாபம். அது நிச்சயமா சார். இப்போ திமுக செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் பேசுறாரு, காங்கிரஸ் முதுகுல குத்திட்டாங்க. திமுக சரவணன் அவர்கள் தான் பேசியிருக்காரு. காங்கிரஸ் முதுகுல குத்துறவங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாலே பதிவு பண்றாரு. வெளிப்படையா திமுகவே இதை பேசுறாங்க அப்படிங்கும்போது அது கன்ஃபார்ம் தான். அப்ப காங்கிரஸ் அவர்களை விட்டு போறதுதான். நான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். இத திமுக பண்ணவும் தயங்க மாட்டாங்க. இப்ப திமுக எதுக்கு காங்கிரஸுக்கு 28 சீட் கொடுத்தாங்க? காங்கிரஸ் ஏகப்பட்ட பிரச்சனையை பண்றாங்க. திமுக இருந்தாலும் பரவாயில்ல 28 சீட் ஏன் கொடுத்தாங்க? எதுக்கு? எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது. அவ்வளவுதான். உங்களுக்கு ஜெயிக்கணும். ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? பவர் கிடைக்கும். ஸோ பவருக்காக தான் நீங்க காங்கிரஸை வண்டியில் ஏற்றினீங்க. காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் உங்களுக்கு வராதுன்னு தெரியும். பிஜேபி எதிர்ப்பு அரசியல் வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால காங்கிரஸை வண்டியில ஏற்றணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஸோ ஜெயிக்கிறதுக்காக தான் நீங்களும் காங்கிரஸோட சேர்றீங்க. இப்போ இன்னைக்கு வெளியே போகும்போது பேக் ஸ்டாப்பர்னு அவங்க சொல்றாங்களே பகிரங்க. காங்கிரஸ் எதுக்கு திமுக கூட போறாங்க? சேம் தான். காங்கிரஸுக்கும் தெரியும் திமுகவோட பயணிச்சாதான் நமக்கு சீட் கிடைக்கும்னு தெரியும், நமக்கு ஜெயிக்க முடியும்னு தெரியும். அப்ப ரெண்டு பேருமே பவருக்காக தான் இந்த விஷயத்த பண்றீங்க. அப்ப பவருக்காக தான் அதை பண்றீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி இப்ப பவருக்காக அந்த பக்கம் போறாங்க. இதுல எங்கேயுமே கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. கொள்கை அடிப்படையில நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்கீங்க. திமுகவும் காங்கிரஸ் எப்படிங்க சேர முடியும்? அவங்க இந்தியன் நேஷனலிசம் பேசக்கூடிய கட்சி, நீங்க திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சி. ஒரு காலத்துல 2 பேரும் பெரிய எதிரியா இருந்தவங்க.
நிச்சயமா. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க. கம்யூனிஸ்டும் திமுக எப்படிங்க சேர முடியும்? அது கம்யூனிஸ்ட கட்சி, இது முதலாளித்துவ கட்சி. விசிகேவும் திமுக எப்படி சேர முடியும்? அம்பேத்கரியம் பேசக்கூடிய கட்சி, நீங்க ஒரு பிசி பார்ட்டி. அப்ப எல்லாருமே கொள்கை கோட்பாடெல்லாம் சுடுகாட்டுல புதைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து எல்லாம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. அலையன்ஸ் எதுக்காக ஃபார்ம் பண்றீங்க? அதிகாரத்துக்காக. அதுக்கு சாக்குப்போக்கா என்ன சொன்னீங்க? பாஜக எதிர்ப்பு. பாஜக இல்லைன்னா வந்துடும், அதனாலதாங்க நாங்க இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றோம்னு சொன்னீங்க. ஆமா, எங்களுக்கு திமுகவோட 1000 முரண்பாடுகள் இருக்கு, பட் இருந்தாலும் பாஜக வந்துடும், அதனால சேர்றோன்றீங்க. இப்ப அதே டயலாக் அடிப்பாங்க, எங்களுக்கு வந்து பாஜக அரசு வந்துடும், அதனால நாங்க விஜய் கூட போறோம்னு சொல்லிட்டு. விஜய் பாஜகவோட சேரலையே, அதனால நாங்க விஜய் கூட போய் நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம், பாஜக வந்துடும், அதனால திமுகவுக்கு ஒரு டாட்டா கட்டிட்டு போயிடும். அரசான ஒரு ஸ்டேபிளான அரசா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? ஏன் இருக்காது? ஏன்னா நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, இது வரைக்கும் சிறிய கட்சிகளுக்கு அதிகாரத்தை ருசிக்க முடியல, அதிகாரத்துல பங்கு அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப அதிகாரத்துல விஜய் பங்கு கொடுக்குறாருன்னா எதுக்கு அந்த அரசை டிஸ்டர்ப் பண்ணும் சிறிய கட்சிகள்? இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு லாபம் எனக்கு விஜய் வழியா கிடைக்குதுன்னா எதுக்கு நான் விஜயை டிஸ்டர்ப் பண்ணும்? அப்ப ஸ்டேபிளா சிறிய கட்சிகள் வச்சுப்பாங்க. அதிமுகலயும் நிறைய பேர் அங்க போய் சேரணும்னு இருக்காங்க. அப்படியே சிறிய கட்சிகள் யாராவது பிரச்சனை பண்ணிட்டு வெளில போறாங்கன்னா வேற ஒரு சிறிய கட்சிக்கு உள்ள போட்டுடலாம். அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருக்காருன்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதான் என் விருப்பம். ஏன்னா மக்களோட மேண்டேட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகே, மக்கள் அவங்களோட தீர்ப்பை ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. திமுக எனக்கு வேண்டாம், எனக்கு மாற்றம் வேணும். அதனாலதான் லேண்ட்ஸ்ல இப்படி ரொம்ப இவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு சுனாமியா விஜய் ஜெயிச்சிருக்காரு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது சிறிய கட்சிகள் அங்க போய் சேர்றதுதான் கரெக்டா இருக்கும். இல்ல நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விட மாட்டேன், இன்னொரு எலெக்ஷனுக்கு போனீங்கன்னா விஜய் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப தெரியாது மக்களுக்கு விஜயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. இப்ப எல்லாருக்கும் தெரியும் விஜய்க்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும், ஸ்வீப் பண்ணிடுவாரு. அப்ப அதான மக்களோட மேண்டேட்டா இருக்கு. உங்களுக்கும் தெரியுதுல விஜய் ஸ்வீப் பண்ணிடுவாரு. அப்ப அதை நடக்க விடுறது பெட்டர். உட்கார்ந்துகிட்டு அவருக்கு பிரச்சனையை கொடுக்கறது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்துருவாங்களான்னு பேசுறது, அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நிச்சயமா சார். இப்போ இந்த பேசும்போது நீங்க ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அவ்வளவு பெரிய எரிமலை வந்து கீழே இருந்துச்சுன்றதை சொன்னீங்க இல்லையா? அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் கொளத்தூர்ல ஸ்டாலின் அவருடைய தோல்வியா? ஏன்னா எந்த மாநில முதலமைச்சருக்குமே இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாடு மக்கள் வந்து ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு பர்சனலா பெரிய டிஃபீட். திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வியை விட ஸ்டாலின் அவர்களுக்கு இது பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அவரோட சொந்த தொகுதியில் அவரு தோக்குறாரு. இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா கண்டிப்பா ஏன் தோத்தோன்றதை அவங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணும். ஆனா ஸ்டாலின் அவருக்கு ஒரு நல்ல பொலிட்டீஷியன், தோத்ததுக்கு அப்புறமும் கரெக்டா அங்க போய் நன்றி சொல்றாரு மக்களுக்கு, ஓட்டு மக்கள். இப்ப நம்ம ஆளுங்க நிறைய பேர் இவிஎம் மிஷின் அதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சாக்கு போக்கு கண்டுபிடிக்காம அங்க மக்கள்கிட்ட போற ரைட், மக்கள்ல வென்றாதான், மக்கள் ஆதரவு இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது அவருக்கு புரியுது. மக்கள் மேல வெறுப்பு இல்லை அவருக்கு சொல்ல போனா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, சும்மா இவிஎம் அதுன்னு சாக்கு போக்கு சொல்லாம மக்கள்கிட்ட கரெக்டா போய் நிற்கிறார். ஸோ அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய வீழ்ச்சி. அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மேல இவ்வளவு பெரிய கோவம் மக்களுக்கு இருக்குன்றத திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சுக்கணும். இப்ப சேகர் பாபு இப்ப அழுதுட்டு இருக்காரு. தூய்மை பணியாளர்கள் எப்படி நடத்தினாரு அவரு? தூய்மை பணியாளர்கள் அழுதாங்க, கதர்னாங்க, கெஞ்சினாங்க, கூவத்துல இறங்கி போராடினாங்க, கடல்ல இறங்கி போராடினாங்க. அதெல்லாம் கூவத்துல இறங்கி போராடல, உயிரே விட்டாரு. ஆமா, ரிப்பன் பில்டிங் முன்னாடி சாதாரண சாமானிய மக்கள் 10 நாள் தொடர்ந்து போராடுறாங்க. நீங்க அதெல்லாம் மதிக்கவே இல்லை. எவ்வளவு ஏளனமா பேசுனீங்க. ஏளனமான்றதை விட ரொம்ப அதிகார துணியில நீங்க பேசுனீங்க. மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? யூடியூப் சேனல் நான் பேச மாட்டேன், நான் ஒன்லி சேட்டலைட் மீடியா மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லலாம் பேசியிருந்தேன். நான் இதெல்லாம் கேலி பண்ணணும் இல்லை ஒரு வருத்தத்துல இருக்காங்க. நம்ம அவங்களோட அந்த துயரத்துல இருக்கும்போது நம்ம இப்படி பேசணும்னு நீங்க நினைக்க கூடாது. ஆனா அதுக்கான காரணம் அனலைஸ் பண்ணி ஆகும். ஆமா, நான் சொல்றது என்னன்னா, நீங்க இன்னைக்கு அழுறீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நீங்க 6 மாசம் முன்னாடி நீங்க வேற விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ அரசியல் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க ஒரு தவறு பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அப்புறம் நீங்க கண் கலங்கி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ அதனால தவறுகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கான விளைவுகளை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். இப்போ இன்னொரு விஷயம் தான், இப்போ என்னன்னா சென்னை அப்படிங்கிறது திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துச்சு இல்லையா? கிட்ட கடந்த முறை வந்து 16 தொகுதிகளில் 16மே வந்து திமுக கூட்டணி அப்படிங்கும்போது இந்த முறை 2 தொகுதி மட்டும்தான் தப்பி இருக்கு. இது திமுக மட்டும் இல்லை, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ கொங்கு பகுதி எடுத்துட்டோம்னா அங்கேயுமே வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஒரு சுனாமியோ அலையோ ஏதோ ஒன்று பெரிய அளவு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. கோயம்புத்தூர்லையுமே 6 தொகுதியில் வந்து இப்போ தாவேக்கா எடுத்திருக்காங்கன்னா இந்த ஷிஃப்டே வந்து தமிழ்நாடு அரசுல மொத்தமா மாத்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இது டெம்பரரியா இல்லை இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்குமா? எனக்கு என்னமோ அது டெம்பரரி தான் தோணுது. விஜயால இப்ப பிடிச்ச இந்த ஓட் ஷேரையும் சரி, இப்ப ஜெயிச்ச இந்த சீட்ஸையும் சரி தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி விஜய் ஒரு உண்மையான மாற்று கிடையாது. உண்மையான மாற்று எப்போ ஏற்படும்னா மக்கள் மனதில் நீங்க மாற்றை ஏற்படுத்தணும்.
மக்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தணும், கொள்கை புரிதலை ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் நீங்க சொசைட்டில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். சார் ஆனா இதெல்லாம் திமுக அதிமுக பண்ணாங்களா? பண்ணாங்க. திமுக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தாம அதிகாரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா திரும்பி மக்கள் காங்கிரஸ் கிட்டே போயிருப்பாங்க. சோ திமுக வராங்கன்னா அன்னைக்கு பிராமண ஆதிக்கம் இருந்தது, அதை முறியடிக்கிறாங்க, பிராமணர் அல்லாதவர்கள் அதிகாரத்துல உட்கார வைக்கிறாங்க, ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதனாலதான் மக்கள் அதை தூக்கி போட்டு திரும்பி ரிவர்ஸ் போல. அதை ரிவர்ஸ் போவே முடியாது. காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் மீளாம இருக்காங்க. நீங்க அந்த மாதிரியான சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்திட்டீங்கன்னா சூப்பர், நீங்க இருப்பீங்க. ஆனா அதை ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு கொள்கை கோட்பாடு வேணும், உங்களுக்கு தொண்டர்படை வேணும், ஐடியாலஜிக்கல் பிடிப்புள்ள தொண்டர்கள் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும். அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்னா அதிருப்தியை மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்பயே பாருங்க, வந்தோடனையும் பட்டாக்கத்தை வச்சு கேக் வெட்டுறாராம் ஒரு எம்எல்ஏ. அப்படி வெட்டுறீங்கன்னா அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்க மாற்றத்துக்கான ஆளே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. நிச்சயமா சாலைகள் நிறைய போகும்போது தாவைக்க துண்டை போட்டுட்டு இனிமே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பண்றது, நிறைய அந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்றதை பார்க்க முடியும். இது போக போக நிறைய நடக்கும். லெஃப்ட் ஹேண்ட்ல இப்ப திமுக இதை டீல் பண்ணுவாங்க. ஏன்னா திமுக எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கா ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க. பயங்கரமா இப்ப 2 மாசம் டைம் கொடுப்பாங்க. இது ஹனிமூன் பீரியட். ஹனிமூன் பீரியட்ல பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் இல்லாத சட்டசபை வந்து எப்படி இருக்கும்? அவர் இருக்க மாட்டாரு, அப்ப யார் அங்க லீட் எடுப்பாங்க? எது மாதிரி இருக்க போகுது? சட்டசபை மேட்ரு கிடையாதுல்ல, நீ வெளியில என்ன பண்றீங்கன்னு மேட்ரு. இப்ப 2016 இருந்து 21 வரைக்கும் திமுக என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமா பண்ணுவாங்க. அதை பண்றதுக்கு என்டிகேவும் சைட்ல இருக்காங்க. என்டிகே பெரிய பூஸ்டா இருப்பாங்க இந்த டைம்ல. அதிமுகவும் விட்டு இடத்த பிடிக்கணும்னு நினைப்பாங்க. சோ எல்லாரும் அக்ரெசிவா அழுத்தம் போட போறாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக எஃபெக்ட் இல்லாம இருந்தாங்க, என்டிகே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒண்ணு தாவேகா தம்பிங் மெஜாரிட்டியில ஜெயிக்கல, இது 2வது ஃபர்ஸ்ட் டைமா அனுபவம் எல்லாம் இப்பதான் உள்ள வராங்க. 3வது வெளியே பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களை அட்டாக் பண்ண. அதுவும் அந்த வாக்குறுதிகள்லாம் ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டே நம்ம வந்து பல கேள்விகள் மடிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குல்ல. ஏன்னா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் மாசம் கொடுப்பேன் வேலை இல்லாத நபர்களுக்குலாம். இப்ப நிதி எல்லாம் எப்படி திரட்டுவாங்கன்ற எக்கச்சக்கமான கேள்விகள் இது எல்லாமே எதிர்க்கட்சிகள் ரொம்ப தீவிரமா முன்வைக்க இருக்கிறாங்க. கரெக்ட். பெரிய சிக்கல் இருக்கு தாவேகாவுக்கு. நிச்சயமா சார், ரொம்ப தெளிவா கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்தீங்க. நம்ம மீண்டும் விரைவாக நேர்காணல சந்திப்போம். நன்றி.